பெற்ற அம்மா வருத்தப்படுத்துறாங்க, அப்பா வருத்தப்படுத்துறாங்க, கட்டின கணவனார் வருத்தப்படுத்துறாங்க, பெத்த பிள்ளை வருத்தப்படுத்துது. அப்ப மூணாவது நபர் நம்மளை ஏன் வருத்தப்படுத்த மாட்டாங்க? ஆனா நான் நம்புறேன், என்னை காயப்படுத்தாத, என்னுடைய காயத்தை கட்டுகிற ஒரு நல்ல தேவன் எனக்கு இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்க ரொம்ப கவனமா அறிஞ்சுக்கணும். ஆண்டவரை தவிர யாரிடத்துல, இந்த உலகத்துல இருக்கிற யாரிடத்துல நீங்க நெருக்கமா பழகினாலும் அவங்களால கண்டிப்பாக ஒரு நாள் வருத்தப்படுவீங்க, இல்ல ஒரு ஆபத்தை சந்திப்பீங்க, இல்ல அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. நான் சொல்றத நல்லா நினைச்சு வச்சுக்கோங்க. ஆண்டவரை தவிர ஒரு மனுஷனிடத்துல, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனிடத்துல நீங்க ரொம்ப நெருங்கணும்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மனுஷனால ஒரு நாள் நீங்க எப்பேற்பட்ட நல்ல மனுஷனா இருக்கட்டும், அவர் தீங்கு செய்யாத மனுஷனா இருக்கட்டும், ஆனா அந்த மனுஷனோட நம்ம ரொம்ப நாள் கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா டிராவல் பண்ணவே முடியாது. பாருங்க, ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு காசு கேட்குறோம்னு வைங்களேன், எனக்கு ஒரு தேவையா இருக்குது, ஒரு 5000 ரூபா அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 5000 ரூபாய் தேவையா கேட்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலுமே, என்ன இவர் புதுசா காசெல்லாம் கேட்குறாரு, அந்த எண்ணம் தான் அந்த மனுஷனுக்குள்ள வரும். அதுவும் சரி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி 5 நிமிஷம் தாண்டி அவர் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம லேட் ஆகுது, இன்னொரு கால் பண்ணிடுங்க. இன்னொரு கால் மட்டும், சார் என்ன நான் ஒரு 5000 ரூபாய் கேட்டேன், நீங்க என்ன கொஞ்சம் லேட்டா ஆகுமோ அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த மனுஷன் எப்படி மாறுறான் அப்படின்னு அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க காசை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய அவசரத்துக்காக நீங்க கேட்கலாம், அடுத்த நிமிஷம் அந்த பணத்தை திரும்பி நீங்க கொடுத்துடலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த மனுஷன் யாருன்னு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்க உதவின்னு கேட்கும் போது தான் தெரியும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாராவது ஒருவர் யார்கிட்டையாவது நெருங்கி பழகணும்னு நினைச்சிங்களா, இல்லை நெருங்கி நீங்க பழகிட்டு இருக்கிறீங்களா, ரெகுலர் கான்டாக்ட்ஸ், ரெகுலர் பேச்சு, ரெகுலரா எஸ்எம்எஸ், இல்லை அவங்கள்ட்ட பேசாம என்னால் இருக்க முடியல, ஒரு நபரோட பேசாம இருக்க முடியலன்னா கூட நான் சொல்றேன், அது கூட நல்ல உறவு அல்ல. ஒரு மனுஷனிடத்துல நான் நினைச்சா பேசுறேன்னு நினைக்கலன்னா பேச வேண்டாம். அப்படிப்பட்ட மனப்போக்குவத்தில் இருந்தாதான் நீங்க நார்மலா இருக்கிறீங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க நார்மல் வேணா. நம்ம நெஞ்ச தட்டிட்டு நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு மற்றவங்களுக்கு முன்னாடி வேணா புருடா விடலாமே தவிர கண்டிப்பாக அது அல்ல. சிலருடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, எப்பவுமே யாராவது ஒருத்தரோட அவங்களுக்கு நெருக்கமா இருந்தே ஆகணும், யாரோட ஒருத்தர்கிட்டையாவது அவங்க பேசிட்டே இருந்துட்டே ஆகணும், இல்லைன்னா அவங்களால முடியாது, இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த ரெகுலர் கான்டாக்ட்ஸ் யாராவது ஒருத்தரோட இல்லை அப்படின்னா அவங்களால இந்த பூமியில சர்வே பண்ணவே முடியாது. அது சில நேரத்தில் சில வருடங்கள், சில மாதங்கள் சரியா இருக்கலாம், ஆனா எல்லா நாளிலையும் எப்போதுமே சரியா இருக்கும்னு சொல்லிடவே முடியாது. அதனால யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கிறீங்களா, இவங்களோட நான் ரொம்ப பேசணும், இவங்களோட பேசிட்டு தான் இருக்கணும், இல்லை இந்த நபரை ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷங்களா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கலாம், ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவரை தவிர வேறு யாரோடு நீங்கள் அதிகமான உறவை இல்லைன்றால் பழக்கங்களை வைத்திருந்தாலும் அது ஆபத்திலே தான் முடியும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை தவிர யாரோட நீங்க அதிகமாய் நெருக்கம் வைத்தாலும் அந்த நெருக்கம் ஒரு நாள் ஆசீர்வாத குறைவாய் மாறும். அதனால எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, இம்மட்டும் வா மிஞ்சி வராது, இம்மட்டும் வா மிஞ்சி வராது. எல்லாரையுமே ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், ஒரு லெவல் இருக்கு பாருங்களேன். அந்த லெவலிலேயே எல்லாரையும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்பும் இல்லை, காயங்களும் இல்லை. நமக்கு எதிர்பார்ப்பு எப்ப அதிகமாகுதோ அப்ப நமக்கு என்ன அதிகமாகுது கேட்கல, காயங்கள் அதிகமாகுது. இன்னைக்கு ஒருவேளை காயத்தை கட்டுறவங்களா இருக்கலாம், ஆனா நெருக்கமான உறவுகளை போகும்போது கண்டிப்பா அவங்க நம்மளை காயப்படுத்துகிறவங்கள தான் மாறுவாங்க. அதனால யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், யாருக்காக பேசுறாங்கன்னு தெரியல. எல்லாத்துலயும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை உங்களை நான் எவ்வளவு வேணாலும் நெருங்கலாம்,
உங்கள் பக்கத்தில் எவ்வளோ வேணாலும் நான் வரலாம், உங்கள் சமூகத்தில் எவ்வளோ வேணாலும் உட்காரலாம், உங்கள் வார்த்தையை நான் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் நாசியிலே பிறந்த இந்த மனுஷனை நான் வந்து பேசுகிறதுல கூட எப்படி தான் வைக்கணும் அப்படின்னா, இம்மட்டும் வா மிஞ்சி வராது, இம்மட்டும் வா மிஞ்சி வராது. எங்கே அதே மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க, ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போங்க, இல்லைன்னா ஒரு யூனிட்ஸ்குள்ளே போங்க, அங்கே உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. ரொம்ப டீப்பாக என்ன பண்ணக்கூடாது. பாஸ்டர் ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இதனாலே பாதிக்கப்பட்ட பல ஆயிரம் ஜனங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப ஓவராக போய், ரொம்ப ஓவராக பேசி, ரொம்ப ஓவராக ஹெல்ப் பண்ணி, ரொம்ப ஓவராக அவங்கள நினச்சி, அதுக்கு பிறகு வந்து அதான் ரொம்ப ஓவராக போய் பிச்சுக்கிறது மாதிரி அப்படியெல்லாம் வேண்டாம். எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் லிமிட்டாக. ஆமேன்னு சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையாய் கனப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் வந்து பார்த்தேன். இந்த நம்முடைய உலகத்தில் வந்து அதிகமான மதத்தை பின்பற்றுவர்களுடைய ஒரு பெரிய கணக்கெடுப்பு கடந்த சில வருடங்களுக்கு முன்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த மதத்தை எத்தனை ஆயிரம் பேர் பின்பற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பு. அந்த கணக்கெடுப்பில் வந்து இதுவரைக்கும் மதத்தை பின்பற்றாதோர் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு எண்ணிக்கை இருக்கும். அவங்க யார் அப்படின்னு சொன்னால் இந்த நார்த்திகவாதிகள் அப்படின்னு சொல்லுவார்கள். நார்த்திகர்கள் அப்படின்னா அவங்க கடவுளையே நம்ப மாட்டாங்க. இந்து கடவுள் இல்லை, கிறிஸ்டின் கடவுள் இல்லை, முஸ்லீம் கடவுள் இல்லை, அப்படின்னா எந்த கடவுளையும் நம்ப மாட்டோம். நம்ம விதிப்படி நம்ம வாழ்கிறோம், அப்படியே சாகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ரொம்ப அதிகமாக படித்தவங்க வந்து சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க, நார்த்திகர்கள் பாரு. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நார்த்திகர்கள் அப்படின்றது வந்து எங்கே பார்க்கலாம், ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம பார்க்க முடியும். எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து இந்த கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருப்பார்கள். ஆனால் கடந்த நாட்கள் எடுக்கப்பட்ட அந்த ஆராய்ச்சியில் அதிகமாய் கண்டுபிடிக்கப்பட்டது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அதிகமான பேர் வந்து கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்களாமா. அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்றவங்க வந்து பெருகி கொண்டே இருக்கிறார்கள். நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சர்டிஃபிகேட்லையும் வந்து நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றத அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நீங்கள் மதத்தை மட்டும் வைக்காதீங்க, மற்றவை பின்பற்றாதவை அப்படின்னு ஒன்று வைங்க. நாங்கள் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற ஸ்கூலு ஸ்டூடெண்ட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நிறைய பிள்ளைகள் என்ன அப்படின்னா நாங்கள் கடவுளை நம்ப மாட்டோம், நாங்கள் ஆண்டவரை நம்ப மாட்டோம் அப்படி உலகம். இதனாலே நிறைய சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, நிறைய ஆலயங்களுக்குள்ள இனி ஆராதனையே இல்லை, நிறைய வாலிபர்கள் திருச்சபைக்குள்ளே போகிறதே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட வசன பஞ்சமான ஒரு காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு திருச்சபையை தந்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தந்ததற்காக எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். இந்த உணர்வை, இந்த தாகத்தை நமக்கு தருகிறது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே தருகிறார். ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் வானத்திலிருந்து பார்த்தாராமா. அப்போ ஒருவனும் இல்லை. தேவனை தேடக்கூடிய உணர்வுள்ள இருதயம் உள்ளவங்களை வேதம் சொல்லுகிறத நான் கண்டுபிடிக்கல அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம வந்து ஒரு கடமைக்காகவோ இல்லை என்றால் வாரம் வரணுன்றதுக்காகவோ அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்னா, நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆண்டவரே, நான் உம்மை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இது என்னுடைய வாழ்க்கையில் கடமை அல்ல, இது என்னுடைய இருதயபூர்வமான கர்த்தரை நெடுங்குகிற ஒரு தேடுதல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வாரம் எனக்கு ஒரு கிருபை தாருங்க. நான் யாரை ரொம்ப நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களையே நான் ரொம்ப நெருங்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களே அல்ல, நண்பர்களே அல்ல. யாரை நெருங்கணும்னா, அதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய டியர் ஃப்ரெண்டு, நெருக்கமான நண்பர்கள் யார், அந்த நெருக்கமான நண்பர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சா, அவங்க கேரக்டரை கண்டுபிடிச்சா இந்த மனுஷனுடைய கேரக்டரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு மனிதனோட நம்ம நெருங்க அவங்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு தெரியாமல் வந்துடும், அவங்களுடைய லாங்குவேஜ் நமக்கு தெரியாமல் வந்துடும், அவர்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் பாருங்க நமக்கு நிறைய தெரியாமல் வந்துடும். நம்ம அப்படி பேசுகிற ஆள் கிடையாது. சிலர்லாம்
சில வேர்டெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா அந்த வேர்டெல்லாம் கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி பெற்றோர் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வாயிலிருந்து வந்து சில மோசமான வார்த்தைகள் வரவே வராது. ஆனால் எப்போ வரும் தெரியுமா? இவர்கள் பழகிற அந்த நபர் வந்து அந்த வார்த்தையை பேசுகிறாங்கன்னா அதே வார்த்தை வந்து இவங்களுக்கு நிறைய வரும் பாருங்க, அடிக்கடி வரும். அவங்கள மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. என்ன நீ அவங்கள மாதிரி இந்த வார்த்தையை சொல்கிற, உன் வாயில் இந்த வார்த்தை வரவே வராதே. காரணம் என்னென்னா அந்த மனுஷனோடு அவங்க நெருங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நாட்கள் தாண்ட தாண்ட பாடுகளாக தெரியும். இந்த வேதம் சொல்லுது, ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து தன்னுடைய கையில் இருக்கிற ஆயுதத்தினால யுத்தம் பண்ணிகிட்டே இருந்தானம்மா. அவன் யுத்தம் பண்ணி 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 அந்த யுத்தத்தில் அந்த இரத்த கரை இருக்கு பாருங்களேன், அந்த இரத்த கரை அவனுடைய கையில் பட்டு பட்டு அவன் அந்த பட்டயம் அவனுடைய கையோடு ஒட்டி கொண்டது. அந்த பட்டயம் அவனுடைய கையோட ஒட்டி கொண்டது. அப்படின்னா பிரிக்க முடியல, எடுக்க முடியல. சில காரியங்கள் வந்து நீங்கள் அதை சில சொல்லுவாங்கல்ல, அந்த நகமும் சதையும் சொல்லுவாங்கல்ல, நகமும் ஐயோ அவங்களா நகமும் சதையும் மாதிரி, அவங்களா நகமும் சதை மாதிரி. இந்த நகத்தையும் சதையும் பிரிக்கும் போது என்ன வரும் சொல்லுங்க? ரத்தம் மட்டும் வராது. உடம்புல இருக்கிறதுலேயே கொடுமையான வலி எங்க அப்படின்னா நகத்தை பிடுங்குறதுல தான் இருக்குது. இந்த நகத்தை பிரிக்கிறோம் பாருங்க, இந்த தோலை விட்டு என்ன பெயின். அதே போல ஒரு நாள் ஒருவேளை நீங்க நேசிக்கிற, உங்களை இன்னைக்கு ஆறுதல் படுத்துகிற, நீங்க ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற அந்த பர்சனை, அந்த நபரை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா ரொம்ப வலியை கொடுக்கும், ரொம்ப வலியை கொடுக்கும். என்னுடைய ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒன்று, சென்னையில் போய் இருந்துட்டு திருச்சியில் மன அழுத்தத்திற்குள்ள ஆளானதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, என் கூட 10 பேர் சுற்றி எப்போ இருக்கணும்னு நான் நினச்சது தான். அவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினச்சதான். அவங்க பேச்சு துணை இல்லை அப்படின்னா நம்மளால் வாழவே முடியாதுன்னு நான் டிசைட் பண்ணதுனால தான் அந்த அளவுக்கு நான் கடந்து போனேன். ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சேன், எந்த மனிதனும் நமக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல. எந்த மனிதனும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முடிவான அந்த கம்ஃபர்ட்னஸை கொடுக்கவே முடியாது. அது ஒருவரால் மட்டும்தான் முடியும், அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஒரு இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஒரு தீர்மானத்தோட போங்க, ஒரு தீர்மானத்தோட போங்க. உங்கள் வீட்டில் எந்த வாக்குத்தத்த வசனத்தை மாட்டி வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, ஒன்றை மாட்டி வைக்கணும். என்ன மாட்டி வைக்கணும்னா, இம்மட்டும் வா மிஞ்சி சொல்லுங்களேன் பார்க்கல, எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க. இம்மட்டும் வா மிஞ்சி வராது. சத்தமா சொல்லுங்க, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே, இம்மட்டும் வா மிஞ்சி வராதே. நான் அதிகமாய் சேர்ந்து நான் அதிகமாய் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் நெருங்க வேண்டிய ஒரே ஒருத்தர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் அடிக்கப்படும் போது அங்கே சிலுவையிலே 7 வார்த்தையை பேசினார். அதிலே ஒரே வார்த்தை, ஸ்திரீயே அதோ. அங்க இருக்கிறார் உங்க மகன். அந்த சீசனை பார்த்து, அங்க இருக்கிறது உன்னுடைய தாய். அப்பா, எத்தனையோ பேர் வந்து மரியாளுடைய உணர்வை புரிந்து கொள்ளவே இல்லை. யோவானுடைய உணர்வை எத்தனையோ பேர் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனா அந்த கல்வாரி சிலுவையில அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் என்னுடைய ஆண்டவர் எதை புரிஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த மரியாளுடைய தனிமையை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருடைய அன்பின் சீசனுடைய அந்த உணர்வுகளை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னை புரிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். அவர் என்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். இந்த உலகத்தில் யார் வேண்டும் என்றாலும் என்னை புரிஞ்சு கொள்ளாம இருக்கலாம். பெற்ற தாய் என்ன புரிஞ்சுக்கலையே, என் தகப்பன் என்ன புரிஞ்சுக்கலையே. எங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருந்திருக்கும்ல, எங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஈசாயினுடைய வீட்டுல எல்லா பிள்ளைகளுமே வந்துட்டாங்க. ஆனா தாவீதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவனுக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம் இருக்கணும். அந்த பிள்ளை இந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நிற்க விரும்புவான். அந்த உணர்வு வந்து, அந்த இருதயம் வந்து அவங்க அப்பாவுக்கும் வரல, அம்மாவுக்கும் வரல. ஏன்னா யாருமே புரிஞ்சுக்கல, அவனுடைய உணர்வுகளை யாருமே புரிஞ்சுக்கல. ஆனால் தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்கிறார்,
என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுகிறவர். இந்த உலகத்துல இருக்கிற யார் என்னை புரிஞ்சுக்காம போனாலும் நான் நம்புறேன், இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் என்னை புரிந்து கொள்வதற்கு இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, அவர் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர், அவர் உங்களை தட்டி கொடுக்கிறவர், அவர் உங்களை தேற்றுகிறவர். ஆமென். இவ்வளவு உதவி செய்தேனே பாஸ்டர், இவ்வளவு ஹெல்ப் பண்ணேனே, இவ்வளவு நன்மையா இருந்தேனே, ஆனா என்னுடைய உணர்வை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கவே இல்லையே. குற்றப்படுத்துறதுக்கு 1000 பேர் வந்து நிற்கிறாங்க, சண்டை போடுறதுக்கு 1000 பேர் வந்து நிற்கிறாங்க. பெத்த அப்பாவே பெத்த அம்மாவே வருத்தப்படும் போது, பொறாமப்படும் போது, காயப்படுத்தும் போது உலகத்தில் இருக்கிற 3வது பர்சன், 3rd பர்சன் எம்மாத்திரம் பெற்ற அம்மா வருத்தப்படுத்துறாங்க, அப்பா வருத்தப்படுத்துறாங்க, கட்டின கணவனார் வருத்தப்படுத்துறாங்க, பெத்த பிள்ளை வருத்தப்படுத்துது. அப்ப 3வது நபர் நம்மளை ஏன் வருத்தப்படுத்த மாட்டாங்க? ஆனா நான் நம்புறேன், என்னை காயப்படுத்தாத, என்னுடைய காயத்தை கட்டுகிற ஒரு நல்ல தேவன் எனக்கு இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை முழு இருதயத்தோடு நல்ல கரம் தட்டி சொல்லுங்க, நீங்க இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, நீங்க இருக்கிறதற்காக நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல போறோம். உங்களை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாரும் இல்லை. உங்களை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்துல யாரும் இல்லை. நம்புறவங்க கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை போல யாருமே இல்லப்பா. என் உணர்வுகளை யாரும் புரிஞ்சுக்க முடியாது, என்னுடைய எண்ணங்களை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நான் நம்புறேன், என்னுடைய உணர்வுகளை உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஹalleluya, ஹalleluya. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, இயேசு போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லு, உம்மை போல, உம்மை போல நல்ல தேவன் எல்லாரும் யாரும் இல்லையே. உங்களை போல, உங்களை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. இப்ப சொல்ல, உம்மை போல, உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேடிட, உம்மை போல என்னை புரிந்திட யாரோ இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. சொல்லு, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. முழு பலத்தோடு யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. மனதார இருதயத்தினால உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை.
யாரும் இல்லையே. இயேசு போல நல்ல தேவன் யாரும் இல்லை, யாரும் இல்லை. சொல்லுவோம் உம்மை போல, உம்மை போல என்னை காண்கின்ற, என்னை காண்கின்ற உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை புரிந்திட, என்னை புரிந்திட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி யாரும் இல்லை, இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின ஹல்லேலூயா நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா சத்தமாய் மறவாமல் நினைப்பவரே, கடைசியாய் ஒருவர் நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை அசைத்து எஸ் உங்க சத்தத்தை அப்படியே உயர்த்தி கர்த்தரை ஆராதிச்சு அவரை ஆராதிக்க ஆராதிக்க அற்புதங்கள் நடக்கிறது. திரும்ப திரும்ப ஆராதனை இயேசுவுக்கே. நீங்க தான் என் தகப்பன் ஆண்டவரே, நீங்க தான் என் தகப்பன் ஆண்டவரே. இயேசுவுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன், வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு. சொல்லுவோம் கடல் மீது, கடல் மீது நடந்தேன் ஓம் அற்புத பாதம். உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கடந்து போறார். எனக்கு இல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை பார்த்து எனக்கு கவலை இல்லை, இந்த பிரச்சனையை பார்த்து கவலை இல்லை, இந்த தேவையை பார்த்து கவலை இல்லை. காரணம் எனக்கு முன்னாடி போகிறவர் பெரியவர். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. பலத்த குரலோடு கூட சொல்லும் ஆராதனை இயேசுவுக்கே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்
நடப்பேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், உம் பாதம் ஒன்று பிடிப்பேன், என் அன்பு. கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு, கரங்களை தட்டி தேவ ஆவியானவர் என்னை இதுவரையிலும் நடத்தின தேவனுக்கு, எனக்கு முன்பாக கடந்து போகிற தேவனுக்கு, எனக்கு முன்பாக இருக்கிற காற்றை பார்த்து அதை இறையாதே அமைதலாயிரு என்று காற்றையும் கடலையும் அதட்டுகிற இயேசு எனக்கு முன்பாக போகிறதுனால இந்த காரியத்தை குறித்து எனக்கு பயமில்லை, இந்த சூழ்நிலையை குறித்து எனக்கு பயமில்லை. இதுவரையிலும் நடத்தின தேவன் என்னை இனிமேலும் நடத்துவதற்கு நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நன்றியப்பா. உங்க பிரசன்னங்களை நடத்துகிறதற்காக நன்றி, உம்முடைய மகிமைகளை நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக போகிறதுனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் எங்களுக்கு இறங்குகிறதற்காக நன்றி. உங்க பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாக பொதிந்து கொள்ளுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.